வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 8 அவுட் FTDH அதாவது -10 வர வேலை செய்யும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 8 அவுட் FTDH வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணி பார்ப்போம். இதோட விலை வந்து 490 ரூபா வருது. கொரியர் சார்ஜ் ஒரு 50 ரூபா, மொத்தம் 540 ரூபா கொடுத்து இதை வந்து வாங்கியிருக்கோம். வாங்கி இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பில் இது -10 வரை வேலை செய்யுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்மகிட்டையுமே நிறைய பேர் இது செக் பண்ணி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ லைவாகவே நம்ம செக் பண்ணி இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் பவர் வந்து TCLோட EDF சிக்னல் வந்து எடுத்திருக்கேன். 1550 வேவ்லென்த்து -3.75 இருக்குது. இது அப்படியே இதில் கொடுத்து என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். -3.75 -10 வரை வேலை செய்யும் அப்படின்னு விளம்பரப்படுத்தாங்க. பார்ப்போம் -3க்கு என்ன ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, TCL சிக்னலுங்கிறதுனால U30 வச்சுக்கிடுவோம். இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா -3.75 U30 50.3 33.9 MER வந்து வருது. எந்த இதுலேயுமே நம்ம வந்து லோடு வந்து கொடுக்கல மீன்ஸ் இதிலேருந்து வேறு வீட்டுக்கு கனெக்ஷன் வந்து கொடுக்கல, டம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா அவுட்லேயும் சேமாக வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து லோடு கொடுத்துமே பார்ப்போம். சேமாக அதே 50 33.9 வருது. இதில் லெவல் மட்டும் 49 வருது, அதாவது ஒரு லெவல் குறைஞ்சிருக்கு. ஓகே, இதுலேயும் 49 வருது. ஓகே, 49. நிறைய 8 அவுட் FTDH செக் பண்ணும்போது சில அவுட்டு வேலை செய்யாமல் இருக்கும். இதில் வந்து எல்லா அவுட்டுமே வேலை செய்யுது. அந்த ஒன்று வந்து நான் யாருனே செக் பண்ணும்போதே நானும் நினச்சேன், ஏதாவது ஒரு அவுட்டு வேலை செய்யாமல் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லா அவுட்டுமே கரெக்டாக 50.33 வருது. இப்போ வந்து டம்மி லோடரை வச்சு லோடு வந்து கொடுத்து பார்ப்போம். லோடு கொடுக்கும்போது ஏதோ வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வர வேரியேஷன் வந்து இல்லை. ஸோ எல்லா அவுட்டும் வேலை செய்து லோடு கொடுக்கும்போதும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ அப்போ அந்த பொருள் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சோம்னா இது எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு டெஸ்டிங்கில் காட்டுதேன். இது வந்து சிக்னல் -3.75 வர ரிசல்ட்டு. ஓகே, எல்லாத்துலேயுமே டம்மி போட்டாச்சு. டம்மி போட்ட பிறகும் சில 8 அவுட் FTDH வந்து டக்குன்னு சடனாக ட்ராப் ஆகும். இது வந்து ட்ராப் ஆகலை. அதுக்காண்டி பொருள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து இதோட இதை வந்து நம்ம இதில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். -3.75 U30 வந்து 50.3 39.9 MER வந்து வருது 8 அவுட்டில். ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் அவுட்டில் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சிங்கிள் அவுட்டுக்கு நம்ம ஓப்பன் ஃபைபர் FTDHஐ எடுத்துக்கிடுவோம். அப்போ தானே எவ்வளோ MER லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அதே சிக்னலு அதே பேட்ச் கார்டு தான், அப்படியே சிங்கிள் அவுட்டில் கொடுத்தாச்சு. சிங்கிள் அவுட்டில் கொடுக்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னா 65.7 39.9 MER வந்து வருது. U30 ஓப்பன் ஃபைபர் FTDHல சிங்கிள் அவுட். ஓகே, இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். -3.75 சேம் சிக்னலை தான் உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணி காட்டினேன். இதில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ MER லாஸ் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட 6 MER வந்து லாஸ் ஆகிருக்கு. 6 MER லெவல் 15 வந்து லாஸ் ஆகிருக்கு. இப்போ 39.9ங்கும்போது படம் ஓடுமா அப்படின்னா படம் வந்து ஓடும். இதே மாதிரி நீங்கள் கஸ்டமர் ரேட்டுக்கு துண்டு ஒயர் போல் சின்ன துண்டு ஒயர் போட்டிங்கன்னா ஓடும். இதே இது நீங்கள் கஸ்டமர் ரேட்டுக்கு இவ்வளோ சின்ன துண்டு ஒயரில் போட முடியாதுல்ல. 8 வீடுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் போட்டு அங்கேருந்து 8 வீட்டு கொண்டு போய் குறைஞ்ச 10 மீட்ரு 15 மீட்ரு ஒயர் போட்டிங்கனாலும் அந்த ஒயர்லாஸ் ஆகும்போது கட்டாயம் படம் ஓடுறதுக்கு 100% சான்ஸ் வந்து இல்லை. சரி, அதுக்கடுத்து
இப்போ இந்த பொருள் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இது வேஸ்ட்டு அப்படிங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது -10ல் வேலை செய்யுது அப்படின்னு தானே ப்ராடு விடுதாங்க. அந்த -10லையும் வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். -10 பொறுத்தவரையில் அவுட்புட் வரக்கே சான்ஸ் இல்லை. இப்போ அதே FTTH -10ன்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த விளம்பரப்படுத்தினால தான் அதிக பேர் கேட்க செஞ்சிய. இப்போ -10ங்கிறதுக்கு நம்ம -9.46 வந்து கொடுத்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கொடுத்தாச்சு அதே இதை. இப்போ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவுட்புட் வந்து வரவே இல்லை. 38.2ஓட முடிஞ்சிருச்சு. டம்மியானா கலத்தி பார்ப்போம். ஸோ -10 இல்லை, -9.47க்கே இது வந்து வேலை செய்யலை. பொதுவாகவே இந்த -10 சிலவங்க இப்போ -15 வரலாம் பிரார்த்தனம் பண்ணுதாங்க. -15லாம் வேலை செய்ததுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது ஒன்று வேலை செஞ்சுனாலும் கட்டாயம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுதேன். சரி, இப்போ இந்த -9.46 ஓகே, இதை அப்படியே எடுத்து இந்த சிங்கிள் அவுட் FTTHல கொடுப்போம். என்ன தான் அவுட்புட் வருது, அவுட்புட் வருதா வரலையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல, அவுட்புட் வந்து வருது. அதனால தான் பொதுவாகவே சிங்கிள் அவுட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான். கிட்டத்தட்ட 54.36 வருது. என்ன ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 65 39.9 MER வந்துச்சு. ஸோ 3 MER கம்மியாக வருது. ஆனாலுமே -9.5ல் 3 MER கம்மியாக வருது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். 53.36 இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து -3.75ல் உள்ளது. இது வந்து -9. உங்களுக்கு அப்படி பார்க்கும்போதுமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. அதுக்காண்டி -10 வரை இது வேலை செய்யுது அப்படிங்கிறக்காண்டி -10ல் கொண்டு லைனில் போட்டுக்கிட்டு இருக்காதிய. அதிகபட்சம் 0லேருந்து -4க்குள்ளே கொடுக்க தான் என்னை பொறுத்தல என்றைக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு கோர் டைட் ஆனாலோ வச்சாலோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி இதே ஓப்பன் பேப்பர் கம்பெனிலுமே 2 அவுட் 3 அவுட் 4 அவுட் FTTHலாம் போடுதாங்க. அது வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த FTTHல பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள டயோட்லேருந்து 8ஆக ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. டயோடோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டீசெண்டாகவே தான் வருது. எவ்வளோன்னா 56 37 MER வரை வருது. ஆனால் 8ஆக பிரிக்கும்போது உட்கார்றது காரணம் நார்மலாகவே ஒரு நீங்கள் 4-வே ஸ்ப்ளிட்ரு இல்லை 8-வே ஸ்ப்ளிட்டர்லாம் நார்மல் ஸ்ப்ளிட்டரை யூஸ் பண்ணி பிரிச்சிங்கனாலே கொடுக்க RF லெவல்லேருந்து ஏகப்பட்ட டிபி வந்து லாஸ் ஆகும். ஸோ FTTHல வாரதே கம்மியாக வருதுனால மறுபடியும் 8ஆக பிரிக்கும்போது கூட கொஞ்சம் உட்காந்துருது. அதனால் உங்களுக்கு இந்த 8-வே கான்செப்டே வந்து ஒரு ஃபெயிலியர் தான். இதில் பவர் கொடுக்க டைப்பில் வந்ததுன்னா வேணால் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் சும்மா -10 -16 அப்படின்னு போடுதாங்க அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும் நம்பி ஒரு பொருளை வந்து வாங்கி ஏமாற வேண்டாம். இந்த பொருள் 490 ரூபாய்க்கு கட்டாயம் ஒருத்தான ஒன்று கிடையவே கிடையாது. இந்த 490 ரூபாயே வேஸ்ட்டு தான். அதனால் யாரும் வாங்கி ஏமாற வேண்டாம். ஃபைபர் டு ஹோம் பண்ணதவங்க கட்டாயம் இந்த மாதிரி சிங்கிள் அவுட்டு டேரெக்டாக பாக்ஸ் பின்னாடி மாட்டுறது போடுறது பெஸ்ட்டு தான். 2 அவுட்டு 3 அவுட்டே தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் வேறு ஏதாவது 2 அவுட்டு 3 அவுட்டு நல்ல பிராண்ட் வந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணி ஃபர்தராக அப்டேட் பண்ணுதேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.